விக்னேஷ் சொன்ன அந்த இடத்துக்கு வந்து கரெக்ட்டா வந்துடுறாரு. நம்ம வந்து ராகவ பார்த்தோன்னே அபி வந்து ஓடி போய் அப்படியே கட்டிக்கிறாங்க. "நான் சொன்னேன்ல உங்கள தேடி வருவாருன்னு பாருங்க. உங்க நம்பிக்கை வீண் போகல அபி வந்துட்டாரு பாருங்க" அப்படின்னோனே, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "ஏங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா?" அப்படின்றாங்க. "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் வந்து அப்படியே வந்து ஹக் பண்றாரு அபிய. "சரி ஓகே கவலைப்படாத" அப்படின்னோனே, அப்புறம் விக்னேஷ் வராரு. விக்னேஷ் கிட்ட தேங்க்ஸ் சொல்றாரு ராகவ். "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்றாரு. "பரவால்ல அபி ரொம்ப பயந்துட்டாங்க. தனியா இருந்தாங்க. அதனால தான் நான் இருக்க வேண்டியதா போச்சு" அப்படின்னோனே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க" அப்படின்றாங்க. இங்க அபியும் வந்து "தேங்க்ஸ் விக்னேஷ்" அப்படின்றாங்க. "பரவால்ல, நீங்க எங்க இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கணும் அபி, சந்தோஷமா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சொல்லிட்டு போறாரு. அடுத்து வந்து விக்னேஷ் நல்ல ஆள்ல, "ஆமாங்க ரொம்ப நல்லவரு" அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அபியும் ராகவும் வண்டியில போறாங்க. அப்ப அபி வந்து அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் தூங்கி போறாங்க. அப்ப ராகவோட அந்த தோள்ல வந்து அபி என்ன பண்றாங்க, சாஞ்சிடுறாங்க. அப்ப ராகவ் வந்து எழுப்ப முடியாம தவிக்கிறாரு. இவள பார்த்தா ஒண்ணுமே புரியலையே, குழந்தை மாதிரி எல்லாமே பண்றா. இவ பண்றது எல்லாமே குழந்தைத்தனமா இருக்கு. ஆனா இவக்குள்ள வந்து இப்படி ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு எனக்கே ஒண்ணும் புரியலையே. இவள பத்தி நம்ம வந்து என்ன மாரி நினைக்கிறோம். ஆனா இவ ஏன் இப்படி நடந்துக்கிறா? நடந்துக்கிறதுக்கும், இவ வந்து இருக்கிறதுக்கும் எந்த வந்து சம்மந்தமும் இல்லையே. கடவுளே எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க வந்து அபிய பார்த்தோன்னே எல்லாரும் நிம்மதி அடையறாங்க. உடனே அனு ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. "அபி உனக்கு ஒண்ணும் ஆவலல்ல?" அப்படின்னோனே, "எனக்கு ஒண்ணும் ஆவல அனு பயப்படாத" அப்படின்னோனே, அதுக்கப்புறம் பாட்டி வராங்க. பாட்டி வந்து "அபி வந்துட்டாளா? அபி எங்கே போயிருந்த அபி?" அப்படின்னோனே, ஒண்ணும் இல்ல வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து "இங்க பார்டா, இதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தது. அப்புறம் அவ்வளோதான் ராகவ் உனக்கு சொல்லிட்டேன்" அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து எச்சரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து "சரி விடுங்க, அதான் வந்துட்டாள்ல" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி எல்லாரும் சொல்றாங்க. அடுத்து பாட்டி வந்து "அபிமா எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுமா. அவன் விட்டுட்டு வந்துட்டா நீ எதுக்கு அங்கேயே இருந்த? எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. ஓ உன்கிட்ட ஃபோன் இல்லையோ? சரி யாருக்காவது வாங்கியாவது பண்ணியிருக்கலாம்ல. சரி அபி எப்படியோ வந்துட்டு எனக்கு அது போதும். சரிம்மா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரொம்ப டயர்டா இருப்ப" அப்படின்னு சொன்னோனே அபி ரூமுக்கு போறாங்க. இங்க கூடவே அனுவும் போறாங்க. "என்னடி ஆச்சு?" அப்படின்றாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து அபி வந்து சொல்றாங்க. "இது போகட்டும், ராகவ் உன்ன விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஏதாவது வண்டி பிடிச்சு வந்திருக்கலாம்ல. அது சரி உன்கிட்ட கேஷும் இல்ல, எதுவுமே இல்லன்னா கூட ஒரு வண்டி பிடிச்சு வந்தா இங்க குடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்ல, எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம். எதுவுமே இல்லாம ஏன்டி நின்னுட்டு இருந்த? அவரு வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா?" அப்படின்னோனே, அது என்னமோ உண்மைதான் அனு. அவரு வருவாருன்னு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். என்னமோ தெரியல, என் மனசுல தோணுச்சு. அவரு வந்து தான் என்ன கூட்டிட்டு போணும். அவரு தானே விட்டுட்டு போனாரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோனே, உடனே வந்து நான் சொல்லட்டுமா?" அப்படின்னோனே, அது எதுக்காகன்னே தெரியல அனு" அப்படின்னு சொல்றாங்க. "அதான் நான் சொல்லட்டுமான்னேன்ல. சரி சொல்லு என்ன விஷயம்?" அப்படின்னோனே, "உனக்கு காதல் வந்துருச்சு. அதுவும் ராகவ் மேல" அப்படின்னோனே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த டென்ஷன் பார்ட்டி மேல காதலா? அதுவும் அவரு ஜெயிலர். அவர் மேலலாம் எனக்கு காதல் வராது" அப்படின்றாங்க. காதல் வராம பின்ன என்ன? இப்படி வந்து அவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறது தான் காதல். இது உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல புரியும். சரி அப்ப அவருக்கும் தான் உன் மேல காதல் வந்துருச்சு. எனக்கு வந்தாலும் வருமே தவிர அவருக்கு வராது" அப்படின்றாங்க. நிஜமா தாண்டி சொல்றேன். அவருக்கு தான் வந்துருச்சு. அப்படி இல்லன்னா உன்ன ஓடி வந்து பயந்து வந்து பார்ப்பாரா? நீங்கலாம் சொன்னீங்கன்னு தான் வந்தாரு. நாங்க சொன்னாலும் அவர் கண்டுபிடிச்சு ஓடி வரணும்ல" அப்படின்னோனே, அது என்னமோ உண்மைதான்" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இல்ல, இல்ல நான் நம்ப மாட்டேன்ப்பா. அதுவும் ராக்கி பாய் ஜெயிலருக்கு என் மேல கண்டிப்பா கோவம் தான் வரும். அவருக்கு காதல்லாம் வர வாய்ப்பே இல்ல அனு. நீ சொல்றதெல்லாம் வேலைக்கே ஆவாது" அப்படி சொல்லிட்டு போறாங்க. அபி வந்து ரூம்ல வந்து தனியா யோசிக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ராக்கி பாய்க்கு என் மேல லவ் வந்திருக்குமா? சரி எனக்கு ராக்கி பாய் மேல லவ் வந்திருக்கா? இது உண்மையா பொய்யா? ஒண்ணும் புரியலையே! அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி அபி யோசிச்சுட்டு அப்படியே வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க தனக்கு தானே. இங்க ராகவ் வராரு. ராகவ பார்த்துட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து படுத்துக்கிறாங்க நைஸா. உடனே லைஸா கண்ண திறந்து பார்க்குறாங்க. ராகவ் தூங்கிட்டாரான்னு சொல்லிட்டு, ராகவ் வந்து தூங்கிட்டாரு. அப்பா தூங்கிட்டாரு. தூங்கும்போது தான்ப்பா இவ அமைதியா இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க.